வணக்கம் மக்களே, டுயினோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோவோ சிஆர்எம்ல சிஸ்டம் டிஃபைன் ஃபீல்டோட டிஸ்பிளே நேம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். கஸ்டம் ஃபீல்ட்ஸோட டிஸ்பிளே நேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பொதுவா நம்ம மாடியூல்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல எடிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஆனா சிஸ்டம் டிஃபைன் ஃபீல்டுக்கு நம்மளால அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எடுத்துக்காட்டாக கான்டெக்ஸ்ட் மாடியூல்ல உள்ள லாஸ்ட் நேம் நான் கஸ்டமர் நேம்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல்ல நம்ம செட்டிங்ஸ் போய்க்கணும். கஸ்டமைசேஷன் கீழே உள்ள டிரான்ஸ்லேஷன்ஸ் போய்க்கிறோம். இங்க நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. டவுன்லோட் கொடுக்கறேன். டவுன்லோட் ஆகிருச்சு. இதை நம்ம ஓபன் பண்ணிக்கணும். இப்போ எந்த மாடியூல்ல உள்ள எந்த ஃபீல்டோட டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எடுத்துக்கணும். நான் கான்டாக்ட் மாடியூல்ல உள்ள லாஸ்ட் நேமோட டிஸ்பிளே நேம் கஸ்டமர் நேம்னு மாத்த போறேன். அதுக்கு கான்டாக்ட் மாடியூல்ல உள்ள லாஸ்ட் நேம் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். கான்டாக்ட் மாடியூல்ல உள்ள லாஸ்ட் நேம் இந்த இடத்துல இருக்கு. நான் இதை கஸ்டமர் நேம்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். ஃபைல் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். சேவ் பண்ண ஃபைலை நான் இம்போர்ட் பண்றேன். இதான் நம்ம சேவ் பண்ண ஃபைல். இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இம்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு இந்த இடத்துல மெசேஜ் வரும். பாருங்க, நமக்கு இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துருச்சு. இப்ப போய் பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்ட் மாடியூல்ல நமக்கு லாஸ்ட் நேம் கஸ்டமர் நேம்னு மாறி இருக்கும். பாருங்க, லாஸ்ட் நேம் நமக்கு கஸ்டமர் நேம்னு மாறிடுச்சு. ஜோவோ சிஆர்எம்ல சிஸ்டம் டிஃபைன் ஃபீல்டோட டிஸ்பிளே நேம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தா எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.